பைத்தான் என்பது ஒரு பொது பயன்பாட்டு எல்லாருக்கும் அது பொது பயன்பாடுனா என்னன்னு கேட்டீங்கன்னா காமன் யூசேஜ். அதாவது காமன் எல்லாருமே வந்து C++ பார்த்தா C++ உடைய பைத்தான் லாங்குவேஜ் பார்த்தா எல்லா இடத்துலயும் காமனா எல்லா யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. இதை நெதர்லாந்து கணிதவியல் மற்றும் கணினி அறிவியல் தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் என்று அழைக்கப்படும் CWA சேர்ந்த கைடோ வான் ரோசூம் என்பவரால் உருவாக்கப்படுது. அதாவது வந்து பார்த்தா இது வந்து நெதர்லாந்து சேர்ந்த ஒரு மேக்ஸ் டீச்சர் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இதை கண்டுபிடிச்ச நிறுவனத்தோட பேர் என்னன்னு கேட்டா CWA. ஓகே, இது வந்து கண்டுபிடிச்ச பேர் என்னன்னா கைடோ வான் ரோசூம். இது வந்து பாத்தீங்கன்னா 1991 ஆண்டு வெளியிடப்பட்டது. அதாவது 1991 ஆண்டு தான் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு பாத்தீங்கன்னா பைத்தான் அதன் பெயரை எழுத்துப்பெருக்குகளில் பிரபலமான BBC நகைச்சுவை தொடரான மேண்டி பைத்தான் ஃபிளமிங் சர்க்கஸ் இருந்து பெறப்பட்டது. அதாவது பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த 1970 வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மேல புக்கியா பாக்குறீங்க. நான் சொல்லும் போது என்ன பார்க்கணும். 1970 ரொம்ப பிரபலமானது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போகேமான் நருட்டோ அதெல்லாம் பார்க்கல. அதுவே பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபிளமிங் சர்க்கஸ் அப்படின்ற சர்க்கஸ். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட் மூர்த்தி அவர் வந்து இன்ஸ்டாகிராம்ல அவரோட பேர் என்ன வச்சிருக்காரு? என்ன மூர்த்தி எல்லாரும் நம்ம சொல்லலாம். சிச்சா மூர்த்தி சிச்சா வச்சிருக்கா நீ சிச்சா அப்புறம் சன் ஆஃப் கோகுல்னு வச்சிருக்காரு. சன் கோகுல்னு வச்சிருக்காரு. நான் நேத்து பார்த்தேன். நீங்க என்ன வச்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க. அது அப்புறம் நான் சொல்றேன். இன்ஸ்டாகிராம்ல வச்சிருக்கேன். அவர் வந்து பைத்தான் மொழி கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கு வந்து அவர் வந்து சர்க்கஸ் அதிகமா பாப்பான்னு சொல்றாரு. அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கஸோட பேரு பைத்தான் அப்படின்னு வச்சுக்கிறாரு. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா பைத்தானுக்கு சிறப்பம்சங்கள். அதாவது பைத்தான்ல வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அதிகமா இருக்கு பார்க்க போறோம். இது ஒரு பைத்தான் இது ஒரு பொது பயன்பாட்டு மொழி ஆகும். பொது பயன்பாட்டு மொழினா காமன் யூசேஜ் லாங்குவேஜ் தான். இது அறிவியல் அல்லாத அறிவியல் நெல்லாக்க மொழிக்கு பயன்படுத்தலாம். அதாவது சயின்ஸுக்கு பயன்படுத்தலாம், சயின்ஸ் இல்லாம மற்ற செயல்பாடுக்கு பயன்படுத்தலாம் சொல்றாங்க. அது பார்த்தா இது இயக்க அமைப்பை சாராது. அதாவது ஆபரேட்டிங் சிஸ்டம் மற்ற லாங்குவேஜ் பார்த்தா ஆபரேட்டிங் சிஸ்டம் வந்து சார்ந்திருக்கும். ஆனா பைத்தான் பார்த்தா ஆபரேட்டிங் சிஸ்டத்தை சாராம இருக்குது. பைத்தான் நிரல் எளிதாக புரிந்து கொள்ள இயலும். அதாவது மற்ற லாங்குவேஜ் பைத்தானோட நிரல் வந்து பார்த்தா ஈஸியா நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். நீங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நம்ம செல்வத்துல மத்தவங்க வச்சுக்க சூப்பரா சொல்லுவான். எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. எல்லாரும் நீங்க இந்த இடத்துக்கு போர்டு வந்து நிக்க பாருங்க. அதனால யாரும் செய்ய கூடாது. எல்லாரும் பக்கம் 59 இருங்க. ஓகேவா? அது வந்து பார்த்தா கணித செயற்குறிகள். அப்ப வந்து பார்த்தா கணித செயற்குறிகள் எனக்கு வந்து மேக்ஸ்ல ரொம்ப பிடிக்கும். கணித செயற்குறிகள் இது செயலர்களை ஏற்றுக்கொண்டு அதன் மீது கணித செயல்பாடுகளை செய்யும். அதாவது பார்த்தா 2 வேல்யூஸ் எடுத்து வந்து பார்த்தா அது மேல வந்து கணித செயல்பாடுகள் செய்யும். அதே எளிய முதல் கணித செயல்பாடுகளாகவும் இருக்கும். அதாவது பார்த்தா வந்து கூட்டல் கழித்தல் அது தான் பெருசு. எக்ஸ்போனன்ட் அது மாதிரி பெரிய செயல்பாடுகள் செய்யலாம். இப்ப எடுத்த பட்சத்தில் பார்த்தா இப்ப இது இந்த ரெண்டுத்தோட பேர் தான் செயல் அப்படின்றாங்க. இது வந்து வேல்யூஸ். இப்ப இந்த 100 மதிப்பானது பார்த்தா இந்த ஏன் வேல்யூ வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கூட்டல்னா எந்த குறியில பண்றாங்க? கூட்டல் உலகத்துல எங்கேயுமே தமிழ்ல இல்ல. ஃபுல் இங்கிலீஷ் நீங்களே விட படிக்க போறீங்கன்னு தெரியல. அதிகமா யாரும் பேசக்கூடாது. என் கிளாஸ்ல சைலண்டா இருக்கணும். A plus B தினேஷ் ஏஞ்சிருக்கான ஆன்சர் சொல்லு. ஏவோட வேல்யூ என்ன பியோட என்ன? இது என்ன வேலை செய்யும்? இப்ப என்ன வேல்யூ ஆன்சர் வரும்? இது வந்து என்ன போட முடியுமா? கொஞ்சம் ஏஞ்சிங்க வாங்க. ஓகே, சூப்பர். கை தட்டலாமே.
a மைனஸ் b. அத பார்த்தா இப்ப நம்ம ரெண்டு வேல்யூ கொடுத்தனா அது வந்து மைனஸ் பண்ணி சொல்லணும். இப்ப சரவணன் நீங்க வந்து இதுக்கு போலாம். கேன்சல் ஆயிடுச்சு. கேட்டலாமே. சரி பாத்து. கரெக்டான ஆன்சர் சரவணன் கேட்டலாம். அது நான் பெருக்கல்னா ஸ்டார் அந்த சிம்பிள் வந்து குறிக்கலாம். செல்வம் மீண்டும் போடுங்க. எல்லாரும் புக் போடுங்க. சார் நீங்களே புக் போடுங்க. கரெக்டான ஆன்சர் செல்வம் ரைட்லாம். இப்போ அடுத்து பார்த்தா வகுத்தல் மூர்த்தி எங்க வாங்க. அடுக்குன்றது பார்த்தா டபுள் ஸ்டார் 2 ஸ்டார் போடணும். பூபதி பூபதி கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கா, அதனால அதை கேட்கலாம். அதுக்கப்புறம் வகு மீதி ரவீன்குமார் தப்பு. தப்பா போட்டீங்க. ஐயா மனப்பாடம் ஐயா நீங்க எல்லா கொஸ்டின் ஆன்சர் தான் நீங்களே உங்களுக்கு கொஸ்டின் கை தட்டிக்கோங்க. பக்கம் 55 ஃபர்ஸ்ட் நம்ம செயல்பாடு பார்க்கறதுனா பிரிண்ட் செயல்பாடு. பைத்தானில் பிரிண்ட் செயல்பாடு நெல்லை இயக்கும் போது தரவுகளை வெளியே போயிடும். அதாவது நம்ம வந்து ப்ரோக்ராம்ல வெளியே காட்டும் போது அதாவது அவுட்புட் வந்து வெளியே வந்து திரையில் காண்பிக்கிறது இந்த பிரிண்ட் செயல்பாடு பயன்படுகிறது. பிரிண்ட் செயல்பாடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. பிரிண்ட் இன்டு டிஸ்ப்ளேட் as output. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்துருங்க. ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் டபுள் கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஐடியல் மெத்தட்ன்றதுனால அவங்க கோட் கொடுத்தோம் அது கீழே வந்துடும். வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங். வந்து x என்ற x = 5 னா இப்போ x என்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து ஸ்டோர் பண்ணப்படுகிறது. அதுக்கு பார்த்தா y = 6 அப்படின்னா x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா y வந்து ஸ்டோர் பண்ணுது. இப்போ z = x + y னா x + y னா இப்போ z ஓட வேல்யூவும் y ஓட வேல்யூவும் சேர்ந்து x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ அப்ப பிரிண்ட்ல போய் z கால் பண்ணா 5 6 போட்டா 11. அதனால பார்த்தா 11 டவுட் இருந்துச்சு. அது பண்ணா பிரிண்ட்ல போயிட்டு டபுள் கோட்ஸ்ல சம் வச்சு இந்த கால்குலே கொண்டு வெளியில பார்த்தா பிரிண்ட் சைக்கிள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வெளியில தான் காட்ட முடியும். அதனால the sum equal to க்கு அப்படியே பிரிண்ட் ஆயிடுது. z என்ன வேல்யூ இருக்கு 11 என்ற வேல்யூ இருக்கு. அதனால பார்த்தா 11 ன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு பார்த்தா பிரிண்ட் the sum of கமா வச்சால டபுள் கோட்ஸ் இருக்கிறதால the sum of வந்து அப்படியே அவுட்புட்ல வந்துரும். x ஓட வேல்யூ வந்து 5 அண்ட் வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்தனால அண்ட் அங்க வந்துரும். y ஓட வேல்யூ பார்த்தா 6 is அப்படினு சொல்லி டபுள் கோட்ஸ் கொடுத்தனால is வந்துரும். z ஓட வேல்யூ வந்து 11. அதனால வந்து அவுட்புட்ல அப்படியே வந்துருச்சு. அப்படியே அடுத்து இன்புட் செயல்பாடு. பைத்தானில் இன்புட் செயல்பாடு நெல்ல இயக்கும் போது தரவுகளை உள்ளீடாக விட்டுக்கொள்ள வேண்டியது. அதாவது வந்து ப்ரோக்ராமிங் வந்து ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூசரோட வந்து நம்ம அவருக்கு வந்து ஏஜ் வேணும்னா இப்போ யூசரோட இருந்து வாங்க முடியும். நம்மளே அவரோட ஏஜ் போட முடியாது. அதனால வந்து இன்புட் செயல்பாடு வந்து பயன்படுது. இன்புட் செயல்பாடு
இவங்க அப்படியே பண்ணா எடுத்துக்காட்டு வந்துருங்க. சிட்டி ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் சிட்டி. ஜங்கோஸ் இருக்கனால என்டர் யுவர் சிட்டி அப்படியே அவுட்புட் பிரிண்ட் ஆயிருக்கு. அவர் வந்து பார்த்தா மதுரை, நீங்க வந்து உங்க தேசூர், சீமங்கலம், வரகாட்டை, கூத்தம்பட்டு இதெல்லாம் எல்லா ஊரையும் கொடுத்துருக்கலாம். அவர் வந்து பார்த்தா மதுரைங்கிறதுனால மட்டும் பார்த்தா மதுரைன்னு இருக்காங்க. அதுக்குள்ள பிரிண்ட்ல போயிட்டு ஐம்பரம் ஜங்கோஸ் ஐம்பரம்னு கொடுத்ததுனால பார்த்தா அது அப்படியே பிரிண்ட் ஆயிட்டு அதுக்கு பார்த்தா ஆர்டிகை வச்சு சிட்டியில் வந்து என்ன ஸ்டோரேஜ் ஆயிருக்குன்னா மதுரையில் இருந்து ஸ்டோரேஜ் ஆயிருக்கு. அது வந்து ஐம்பரம், அதனால மதுரை சிட்டியில் இருந்து மதுரைனால அப்படியே மதுரை வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அவ்வளோதான் சார். பாஸ் பண்ணிட்டேன் சார். சரியா நிறைய எடுப்பான்னு பார்க்குறாங்க. எப்படி 107 எடுப்பான், ரொம்ப கண்டென்ட் நிறைய டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். வித்தியாசமாக எழுதி தான் ட்ரை பண்ணான். ஆனால் முன்னுக்கு காமெடி ஆகிடுச்சு. வகுப்புகளில் எல்லா மாணவர்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாருமே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டான். கண்டிப்பாக இன்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்காக ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணணும்னா பையன் நிறைய கண்டென்ட் டெலிவரி பண்ணிட்டு அது ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வரும். இப்போ அந்த செயற்குறிகள்லாம் ஆப்ரேட்டர்லாம் ஒரு முறை நாம சால்வ் பண்ணிட்டு ஒரு முறை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதே ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வேற ஒரு வேலையை கொடுத்து அவங்களுக்கு பண்ணணும். முதல்ல ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக நீங்களாம் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், நான் முதல்ல ஒரு முறை அதை சால்வ் பண்ணிட்டு அது திரும்ப இன்னொரு வேலையை கொடுத்து சால்வ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நிறைய யுக்திகள்லாம் இருக்குது. நிறைய போயிட்டு அவ்வையார் சொன்னதா ஆர்டிஃபிஷியல் தெரியல கற்பதை கல்வி கரையில் கற்பதை சில அடங்குவாங்க. கல்வி கரையில் அப்படிங்கிறது வந்து கரை இல்லாதது அப்படிங்கிறாங்க. கரையே கிடையாது. அது போய்கிட்டே இருக்கிறது. நாளாக அதிகமாகிட்டு தான் போகணும். இப்படி முடிவுனே இல்லை. கற்பவர் நாமசில் அப்படிங்கிறது நம்ம சீரியஸாக போயிடும். நாம தமிழ் ரூபாய் எத்தனை வருஷம் ஆகுது. அது என்ன போயிருந்தாங்க படிச்சுட்டாங்க. ஆனால் அதை படிச்சவனா யோசிச்சு பாரு, அதிகபட்சம் 100 வருஷம் 120 வருஷம் வாழ்ந்துருக்காங்க மக்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் யாரும் இல்லை. ஆனால் கல்விக்கு முடிவு இல்லாதது. அதனால புது புது யுக்திகள் வரும், புது புது விஷயம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறோம். அதனால குறைவாக எடுத்துருக்கான் விக்ரமே. ஏற்கனவே சின்ன வகுப்பு மாணவர்களுக்கு எடுத்தியாளி இருக்காங்க. அதான் முதல்ல அப்படிதான் இருக்கும் சின்ன வகுப்பு மாணவர்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து அப்போ வந்து சரி போன முறை அதே போல தான் கலிநறிவியல் மாணவர்கள் வந்து சின்ன வகுப்பு மாணவர்கள் எல்லாம் எடுத்தான். ஸ்ரீதர், ஜீவா, அன்புமணிலாம் எடுத்தாங்க. ஏன்னா அடுத்த திரும்ப நாம வந்து உடல் ஆசிரியர் பண்ணுவோம், அப்போ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக தான் விக்ரம் கிட்ட சொன்னது. விக்ரம் ஆனால் அப்போ வந்து அவங்க அந்த ஒரு விஷயங்களை டெலிவரி பண்ணுறது, கண்டென்ட் டெலிவரி அப்படிங்கிறது தோல்வியாகவும் சரி நம்ம பழகப்பட்ட விஷயத்தை கூட சரி 4 பேருக்கு முன்னாடி சொல்றது வந்து அவ்வளோ இலகுவானதே கிடையாது. அவ்வளோ கடினமானது. எப்போ அப்படின்னு பார்த்தா நம்ம தெளிவில்லாத தெளிவாயிட்டோம் அப்படின்னா ரொம்ப இலகுவாக இருக்கும். எந்த மேடையில் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, உலகத்திலேயே அதிக புத்திசாலி இவர் தான் ஒருத்தர் உலகமே நம்புறவர் நம்ம முன்னாடி இருந்தால் கூட சரி, அதை நம்ம அப்படியே தூசி தான் நினச்சிட்டு பேசிக்கலாம். அவர் யாருமே இது பண்ணாங்க. அதுக்கான இதுவும் அனுபவம் நிறைய வந்து நிற்கிறப்ப தான் எப்படி நம்ம வந்து அதை கையாளணும் அப்படிங்கிறது. அந்த வகையில் நமக்கு இன்னைக்கு
செயற்குறிகள்ங்கிற பாடத்தலைக்கு வந்து ஒரு நாள் ஆசிரியராக இருந்து விக்ரம் வந்து நடத்திருக்கான். எல்லாருக்கும் புரிஞ்சுதா இல்லையா? நல்லா அறிவு புரிஞ்சுதா இல்லையா? என்ன பாடம் எடுத்தான், என்ன தலைவர் எடுத்தான்னு தெரியாம இல்லை பரவாயில்லையா? சரி பரவாயில்ல. எல்லாருமே வந்து நல்லா எடுத்து நல்லா எடுத்து முன்னாடி தெரியல, அது போதுமான ஒன்று. சரி, நம்ம 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு எங்கிட்ட படிக்கிற சிக்ஸ்த்துவா? நான் வந்து இவன் வந்து 9th 10th தெரியல, லாஸ்டாக போய் என்னன்னு தெரியல. டெப்டேஷன் தான் நம்ம சின்ன பசங்க யாரும் நல்லா தான் போகிறதுனால இதுனா கீழே போகிறப்போ அந்த எழுதுக்குள் வைக்கக்கூடிய நிகழ்ச்சி ஜாமி காலத்தில் கையில் வச்சிருப்பாங்க. அடையாளமே எனக்கு அப்பெல்லாம் யாருக்கும் தெரியாதா? ஒரு பையன் கீழே போகிறப்ப பார்த்தா அந்த மண்ணுக்கு இருந்து உட்காரனா கையில் வச்சிருப்பான். நடந்து போகிறப்போ கையில் வச்சிருப்பான்னு நினைக்கிறான். அவன் இல்லாமல் நான் பார்த்தது இல்லை. இவ்வளோ நான் பார்க்குறப்பெல்லாம் வச்சு நான் நாயில் எப்போ வச்சிருப்பான்னு தெரியல. கீழே அந்த மாதிரி போகிறப்போ எங்கேயாச்சும் சாதிக்கிட்ட பேசிக்கிறப்பெல்லாம் பார்க்கலாம். அது அவன் அந்த இது எடுத்து எழுதுவான் போது ஹிந்தி பண்ணி வச்சுட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக தலையை திருப்பி வச்சுக்கிட்டு அவன் எழுதுறதும் அந்த எழுதுபொருள் உபகரணம் அந்த கல்வி எடுத்து வச்சுக்கிட்டோம். சரி, அது கையோடு இருப்பான். அவன் 2 டைம் பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் நான் கீழே போகிறப்ப அப்போ 10th படிக்கிறப்பலாம் அந்த கீழே உட்காந்து எழுதிட்டு பண்ண போகிறோம். அப்போ இவங்க மட்டும் அதை எடுத்துட்டு போய் உட்கார ஸ்டைலும் கையில் வச்சுக்கிறதும் இல்லை ஓப்பன் பண்ணி கையில் எடுத்துட்டு அப்படி கூட தான் ஓட்டிட்டு இருப்பான். நான் இங்கேயும் பார்த்தேன். அப்புறம் தான் 11ஆம் வகுப்பு பார்த்தா நம்ம வகுப்பே அதே தான். இப்பயும் அதுதான் நீங்கள் அதான் அவன் தானே அது இல்லாமல் இருக்க மாட்டான். அவன் என்ன வச்சிருந்தான்னு தெரியல. என்ன ரகசியம் வாயில அது அவனுக்கு இது மாதிரியா ஆதி மாதிரியா என்னன்னு தெரியல. அவனோட அடையாளம் அது வந்து எல்லாரும் இப்படிதான் ஹேர் வச்சிருப்பான், இப்படிதான் துணி போட்டுருப்பான். விக்ரம்னா வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வச்சுக்கிற ஆளு வித்தியாசமானது. மற்றபடி நம்ம கல்வி அறிவியல் பாடம் சார்ந்து பார்த்தோம்னா நிறைய முதல் மதிப்பு எடுத்திருக்கான். நிறையவே அதிக மதிப்பு எடுத்த மாணவர்கள அவனும் ஒன்றா இருந்திருக்கான். மற்ற பாடங்கள் எப்படி படிக்கலாம்னு தெரியல. கல்வி அறிவியல் கண்டிப்பாக ரொம்பவே நல்லா ஆரம்பத்துலேருந்து ரொம்ப நல்லா சிறப்பான மதிப்பு எடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்ற ஆசிரியர்கள்கிட்டையும் எனக்கு தெரிஞ்சு இவனை பற்றின எந்த ஒரு இதுவும் சொல்லலாம் கிடையாது. யாரும் அந்த பையன் வந்து படிக்க மாட்டான், இல்லாட்டி அவன் வந்து சரியில்லைங்கிற மாதிரி அந்த ஆசிரியர்கள் எந்த ஆசிரியர் சொல்லணும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கல. அதனால் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல மாணவனாக இருந்திருக்கான் அப்படின்னு நடக்கிறது. காரணம் எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டு ரொம்ப கஷ்டமான இது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். நான் அவங்க அப்பா வந்து ஒரு 2-3 முறை நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ வந்து புத்தகத்தோட போகிற கூட அவங்க அப்பா வந்து இருந்தார். இவங்கன்னா அவர் அந்த மாதிரி வந்து சுமை தூக்கிட்டு அந்த இடைவெளியில் வந்து எங்களை பார்க்கறதுக்காக வந்துருக்காரு. இங்கே இது வரைக்கும் அவன் சென்னை கூட போனதுலங்கிறான். அது இன்னும் அந்த இது வந்து ஃபியூச்சரில் எங்கேயாச்சும் சொன்னாலும் சொல்கிறாங்க. நான் அந்த புத்தகத்தோட போனதான் முதல் சென்னை பயணங்கிற மாதிரி அமையுமான்னு தெரியல. வந்து அதுவும் எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னா அவங்க அப்பா வந்து சென்னையில் தான் வேலை பார்த்தாரு. அப்படி இருந்துமே அவங்க இது வரைக்கும் அங்கே போனதில்லை அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. போய் சொல்லுவாங்க போல அப்படிங்கிற மாதிரி. அவன் வந்தாவாசிக்கே வந்து கேட்குறான், வந்தாவாசிக்கு ஒரு முறை கேட்குறான் அந்த தெருவை பற்றி அந்த வீடுகளை பற்றி அப்படிங்கிறப்ப அப்போ தான் தெரிஞ்சு அவனுக்கு தேசூரை விட்டு அவனுக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி, வெளில போனதில்லை அப்படிங்கிற மாதிரி அப்போவே நல்லா தெரியுது. கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பறவைகளுக்கு காற்று சில இயற்கைகளுக்கு எல்லையே கிடையாதுன்னு காற்று வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள வந்துச்சு, இந்தியாவுக்கு பாகிஸ்தானில் போயிடுச்சு யாரும் சொல்ல முடியாது. பறவைகள் யாரும் தலை போகிறதில்லை. இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி தான் நாம இயற்கையோட படைப்பு தான். மனுஷன் கொஞ்சம் அறிவாளிங்கிறதுனால என்ன பண்ணுறான், ஒரு வட்டத்தில் வந்துட்டு ஒரு வரைபடத்தை வச்சுட்டு ஏன் நாடு ஏன் ஊர் அப்படின்னு ஒரு வட்டத்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி நாம் மனசுக்குள்ள அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நாம் வந்து சில கட்சி பறக்கணும். இந்த உலகத்தையே நம்ம வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்நாள் முழுவதும் நம்ம உலகம் முழுவதும் சுற்றி பார்க்கணும்னு ஆரம்பிச்சோம்னாலும் பார்க்க முடியாது. ரொம்ப எனக்குலாமே ரொம்ப வருத்தமாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்குது வாழ்க்கை. 3 வருஷம் வாழ போனாலும் ரொம்ப கம்மி. உலகத்தில் தெரிஞ்சுக்க முடியும் அவ்வளோ இருக்குது. நம்ம சும்மா ஒரு கடுகளவு புள்ளிகள் தெரிஞ்சுட்டு காணாமல் போகுது. அந்த கடுகளவு கூட தெரிஞ்சுக்காமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவோம். நிறைய நேரத்தில் பயணப்படுற நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். அதிக சார்ந்த விஷயம் நிறைய வளர்த்துக்கிறோம். மதிப்பெண்களுக்கு சரி எல்லாத்தையும் நம்ம வந்து ஆர்வம் இருந்தால் மட்டும்தான். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. நான் சொல்கிறேன் முழுசாக தெரிஞ்சுக்கிறது கடுகளுக்கு அப்படின்னா நம்ம அது கூட அதுலேயுமே சரியான ஒரு பூர்த்தியாக நிலையாக இருந்ததுன்னா கடுகளவு கூட எவ்வளோ இருக்கும் பாரு. அதனால் கண்டிப்பாக நிறைய பயணப்படுங்க, வெளியூர் போய் படிக்கிறதுக்கு அது மாதிரி பார்க்கணும். சரி, இந்த மாதிரி குடும்பத்துக்கு வரதுனால கண்டிப்பாக விக்ரம் வந்து அதுக்கான இது வந்து 12ஆம் வகுப்பு எடுக்கக்கூடிய மதிப்பெண் தான் அவன் நிலையை மாற்றும்.
அவன் தேசத்துக்குள்ளேயே இருக்க போறானா, தேசத்துக்குள்ள வந்து போறாங்க மஞ்சள் கலர் வேன்ல ஏறி பக்கமாக போய் படிக்க போறானா, இங்கே 52 போய் படிக்க போறானா, இல்லை வரைக்கும் நான் சென்னைக்கே போனதுல சொல்லக்கூடிய அந்த ஊர்ல போய் அங்க இருக்கின்ற இதான் பெரிய டாப் காலேஜ் கல்லூரி அப்படின்ற போய் சிலருக்கு வந்து சரித்திரம் அப்படியே மாறும். நான் இந்த இடத்துல எனக்கு கிடைக்கல, அந்த இடத்துல கிடைக்குது அந்த மாதிரி நான் அந்த ஊர்லாம் போகவே மாட்டேன்னு நினைச்சேன். நான் இன்னைக்கு அந்த ஊருக்கே நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் வாழ்க்கை மாறுற மாதிரி அது நமக்குள்ளதான், நம்ம எடுக்கிற டிசிஷன் தான். நாங்கள் இப்படி இருக்கோம், நான் இப்படி இருக்கேன், நான் மாற்ற போறோம் அப்படிங்கிறத நம்மளோட தனி முயற்சியில் தான் இருக்கு. என்னோட இதுவும் அந்த மாதிரி தான், கண்டிப்பாக அந்த நிலையெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு எலெக்ஷன் வச்சு தான் தேர்ந்தெடுத்தோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம வகுப்பு தலைவர் தான் நினைக்கிறேன். சரியா எல்லாம் மறந்து போச்சா? வகுப்பு தலைவர் தானடா, அரவிந்தான் ஓட்டு போடாதவன். அதனால அவன் வந்து அவன் வகுப்பு தலைவராக தேர்ந்தெடுத்த ஞாபகம் இல்லையடா நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த வகுப்பு தலைவர் இருக்கிறவங்க. வகுப்பு தலைவர் தான் முதல்ல பாடம் எடுத்துக்கணும். நான் அப்படிதான் நினைச்சேன். முதல்ல வந்து வகுப்பு தலைவர் மூர்த்தி விக்ரம் தான் முதல்ல ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, அப்படிதான் கிடையாது, ஒரு நம்ம முன்னுதாரணமா இருக்குங்கிற மாதிரி. வகுப்பு தலைவர் நம்ம தேர்தல் வச்சு அப்படியே சொல்லியிருப்போம், பெருக்கணும், ஜனம்லாம் சாப்பிடணும், எல்லாம் தான் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருப்போம். ஏன்னா சரி எதுக்காக அப்படி சொன்னோம்னா, அதை பார்த்து சார் ஐயோ நமக்கு இதெல்லாம் தேவைன்னு போயிடுவாங்க. ஏன்னா வகுப்பு 20 பேர் இருப்பான், 30 பேர் இருப்பான், நம்ம பெருக்கணுமா யாரும் இருக்காட்டி இல்லாட்டி இது வரைக்கும் பாருங்கன்னா ஷெடியூல் போட்டு ஏன்னா எவ்வளோ கிளீனாக இருக்கிறாங்க. எங்கே தெரியுமா, இது வரைக்கும் தெரியுமா, மலையூர் ஸ்கூலில் எனக்கு ஒரு மேடம் போய் பார்க்குறோம். அவங்க வந்து கலைத்திருவிழாவில் இங்கே தான் டிஜிட்டல் இது நடந்திருக்கு. எனக்கு அவங்க நான் பத்திரிக்கை கொடுக்க போகிறேன், ரொம்ப நேரத்தை பற்றி தான் பேசிக்கிறாங்க. சார் உங்கள் ஐடெக்கில் இருக்கலாம் இப்போ சூப்பராக இருந்துச்சு, அந்த சார்ட்டு வெளில இந்த போர்டு அவங்க செஞ்சு தர சொல்கிறாங்க, வெளில வச்சுக்கல அந்த மாதிரி வந்து செஞ்சுட்டாங்கன்றாங்க. அது நானாக செஞ்சது எதாவது வைக்கிறதுக்கு எப்படா வைக்கிறதுன்னு உட்காந்து மொட்டை மாடல் ஒரு 3 நாள் ஆசாப்படி வச்சு அறுத்துக்கிறது அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா அது ஒரு மாதிரி வந்து அதெல்லாம் காணே கிடையாது. நான் வேற மாதிரி வச்சேன், அது பார்த்தா 2 இது வெளில எடுத்து பார்த்தா அது ஸ்டாண்ட் மாதிரி ஆகி போச்சு. அப்படியே செட் பண்ணிட்டேன். நான் கொண்டு போய் ஆச்சாரிக்கலாம் பார்த்தேன், சரி நேரம் 4 ஆகி போச்சு அப்படின்றதுக்காக இந்த பல்பெல்லாம் வாங்கி இதெல்லாம் கூட அது மாதிரி தான் நான் நினைச்சது ஒரு மாதிரி. அப்புறம் அது கட் பண்ணி ஒரு மாதிரி இது உருவாகி போச்சு. அந்த மாதிரி கூட அதை அவங்க பார்த்து போய் அந்த மாதிரி அந்த உங்களுக்கு தெரியுமா வச்சுதான் நேற்று வரைக்கும் சொல்லிடுறாங்க, நல்லா இருந்து சார் அப்படின்னு. இந்த நம்ம வெளில ஒப்பிச்சு விட்டாங்க உருவாக்கணும். அதான் அவங்க என்ன சொன்னாங்க, வந்து கண்ணீரியல் ஆய்வு கிடையாது, ஐடெக் உயர் தொழில்நுட்ப ஆய்வு வருது, கண்ணீரியல் ஆய்வு இருக்குன்னா இன்னும் எவ்வளோ இருக்கு. இந்த பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் ஐஐடி எம்ஐடி இருக்க அவங்களாம் வந்து நம்மளா பார்த்து போகிற அளவுக்கு மாற்றலாம். பட் பார்ப்போம், திரும்ப அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு. இதே இல்லாமல் நம்ம சொல்லி போகிறாங்களா இல்லை தனியாக ஒரு ஆய்வகமாக இருக்குன்னா அதை நம்ம மாற்றத்துக்கு பார்ப்போம். அதனால் அந்த மாதிரி இருக்கிறத என்ன பண்ணுவோம், சரி நம்ம எதுக்கு போய்கிட்டு நம்ம எதுக்கு எல்லாரும் போயிடுவான், இல்லை எல்லாரும் போயிருக்க மாட்டான், நம்ம மட்டும் போயிருக்க மாட்டோம் மாதிரி போயிடுவாங்க. அதெல்லாம் முதல்ல சும்மா ஒரு பயம் கொடுக்குது. லீடரெல்லாம் நிற்கிறேன் அப்படின்னா வந்து இதெல்லாம் பண்ணண்டா அப்படின்னு கடைசியாக சொல்லியிருப்பேன். வாய்ப்பு அந்த மாதிரி 4 வகுப்பு வந்து போகிறதுனால யார் வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு இருப்பேன். எதுக்காக சொல்லுவார் அப்படின்னா, வகுப்பு தலைவராக மட்டும் கிடையாது, அது ஆரம்பத்தில் நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். நான் என்ன சொன்னோம் அதெல்லாம் கரெக்டாக அவன் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன்டா. எனக்கு தெரிஞ்சு நிறைய முறை பார்த்துருக்கேன். நீங்களாம் விட்ட உடனே போடுறதுலாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நேரமாக இருக்கும், இல்லை கீழே போய் தண்ணி குடிக்கிறதுக்கோ இல்லை அந்த கடையில் போய் தான் வாங்கி சாப்பிட்றதுக்கோ எவ்வளோ பேர் இருக்கீங்க. இவனுக்கு 2 பேர் வந்து பார்த்தா நான் இது வரைக்கும் பார்க்காத 2 பேர் வந்து நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன். நானே அமைதியாக இருந்தாலும் எல்லாரும் எவ்வளோ வேகமாக போனாலும் அது வந்து கரெக்டாக அவங்க வேலையை பார்க்குறாங்க. மறந்த மாதிரியே எனக்கு கண்டிப்பாக தெரியல. அங்கே கீழே உட்கார வச்சு எழுத வச்சாலும் சரி, இங்கே எழுத வச்சாலும் சரி, 2 பேரும் மறந்த மாதிரியே எனக்கு தெரியவே இல்லை. எவ்வளோதான் வேகமாக போனாலும் பசியாக இருந்தாலும் எந்த சூழலாக இருந்தாலும் சரி, இது கூட சரி, மழை பெய்கிற மாதிரியா இருந்தாலுமே சரி, மழை பெய்கிற மாதிரியா இருக்கிற பெய்ய விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரியா இருக்குனாலுமே கூட அந்த மாதிரி உடம்பே தெரியவே இல்லை. கடைசியெல்லாம் நின்று வெளில அந்த கேட் வரைக்கும் கொடுத்துட்டு போகிறோம். சரி இதோட இந்த சண்டனை மட்டும் சாத்தி கொடுத்தோம் போதுதான் போதும்னு பார்த்தா இதையும் சாத்தி கொடுத்துட்டு அங்கே வரலாம் வந்து சாத்தி கொடுத்துட்டு போவோம். அது மாதிரி நீ செய்யணும் கிடையாது. நான் ஆரம்பத்தில் அதான் சொல்லியிருக்கேன், நீ சேர் எடுத்து போடுறதுக்காகலாம் கண்டிப்பாக மார்க் போட மாட்டான்னு சொல்லியிருக்கேன். தொடக்க எல்லாருக்கும் நீ சேர் எடுத்து வச்ச இந்த பெருக்குனா தொடச்ச அப்படின்ட்டு கிடையாது. நம்மகிட்ட ஒரு பண்பு நம்ம இன்னும் இருக்குதான், அது நம்மகிட்ட இயற்கையாக இருக்கும். அதை வந்து இவன் யார்கிட்ட பார்த்து கற்றுக்கிட்டா இல்லை இவனுக்குள்ள வந்ததா அப்படின்னா எனக்கு தெரியல. அது உண்மையாகவே வந்து ஒரு சிறப்பு, அவனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிறப்பு தான்.
இந்த எழுதுமுறை பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ரூம் நான் அதில் வந்துருந்தான். அவன் அங்கே வந்து அந்த ஒரு 1/2 மணி நேரம் இருப்பான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நேரம் நினைக்கிறேன். அப்போ வந்து இப்போ புத்தக திருவிழாவுக்கு போகிறப்போ இப்போ வேற வீடாக இருக்குது, அங்கே வந்து அவன் தங்கியிருந்தா இருக்கும். நடந்துக்கிற விதங்கிறது வந்து நிறைய மாணவர்கள் போயிருக்கானுங்க, பேசுறான்னு சொல்றாங்க. நம்மளுடைய இந்த மாதிரி பழக்கம் அப்படிங்கிறது பார்க்காத ஒரு மற்ற ஆசிரியர்கிட்ட அவன் எப்படி இருக்கான்னு தெரியல. என்னோட பாடத்துல எங்கிட்ட அவன் நடந்துக்கிற முறைகளுக்கு வந்து இவரு நான் வந்து ஒரு திரைப்படம் ஒன்று பார்க்க சொல்லியிருக்கேன். பீலே அப்படிங்கிற வந்து கால்பந்தாட்ட பிரேசில் சேர்ந்தவர், அவரை பற்றி ஒரு படம் எடுத்திருக்காங்க பாரா அப்படின்னு பாரான்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லுவாங்கன்னா கருப்பு வைரம்னு சொல்லுவாங்க, பிளாக் பேர்ல் அப்படின்னு பிளாக் பேர்ல் பார்த்தோம்னா கருப்பு வைரம் அவருக்கு. ஏன்னா அவர் வந்து ஆப்பிரிக்கன் ஜெனடிக்கை சேர்ந்தவர், பிரேசிலில் வந்து குடிபெயர்ந்தாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இத்தனை நாள் வரைக்கும், இந்த நாள்னு எங்களுக்கு ஒரு 4 செட்டு மாணவர்கள் வெளில போயிருக்காங்க. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளாக் பேர்ல்னு சொன்னோம்னா என்னோட வகுப்பு வந்து வெளில போகிற ஒரு பிளாக் பேர்ல் இருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல சிறந்த மாணவர்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாணவர்கள். எவ்வளோ இவன் வந்து காயப்படுத்தி பேசினாலும் சரி, அதான் நான் ஒரு முறை பார்த்தேன். அவனை எவ்வளோ திட்டி காயப்படுத்தி பேசினாலும் அடுத்த நாள் தான் வந்து நான் ஜன்னல் சாப்பிட்டு இந்த திட்டிட்டீங்களே, நான் தான் சரியில்லைன்னு சொல்றீங்களே அப்படின்ட்டு அந்த வெறுப்பு வந்து எல்லாருக்கும் காட்ட தோணும். ஆனால் அந்த வெறுப்பு கிடையாது, அது வேற. இது நான் எப்போது நான் செய்யறது என்னோட குணமே தான், பண்பு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் வராத ஒன்று. சில சிறப்புகள் வந்து நம்ம கிட்ட இனார்வங்களை உருவாக்கணுங்களா. இப்போ ஒரு வேலை இவன் வந்து கல்வி அறிவில் ரொம்ப கம்மி மார்க்காக இருக்கிற மாணவனாக இருக்கான். ஆனால் நம்ம நடந்துக்கிற முறை இருக்கக்கூடாது. சில நேரங்கள் என்ன ஆகணும் பார்த்தோம்னா நம்ம முறையை மாற்றிடுவோம். அதுக்காக இது வந்து இப்போ நீ சொல்லலாம் சார், அப்போ இந்த மாதிரி பண்ணுறவங்க தான் நல்லவங்க, ஒழுக்கமானவங்க, நான் வந்து கதவையும் இல்லாட்டி இந்த ஜன்னலையே சாத்தி கொடுக்கலாம் நான் கேட்டோம்னா அப்படிலாம் கிடையாது. இது வந்து நல்லவங்க கெட்டவங்க இல்லை, நம்மளோட குணநலம் நடந்துக்கிற முறை அப்படிங்கிறது அது சில விஷயங்களை வெளிப்படும். அந்த வெளிப்பாடுகளுக்காக இதை சொல்றேன். வந்து நீ எல்லாம் விட்டோடனே ஓடி போயிட்டுங்கிறது வந்து தப்பானதுனோ இல்லாட்டி நீ நல்ல மாணவன் கிடையாதுன்னு கிடையாது. நமக்குள்ளே ஒரு குணநலம் இருக்கும்ல, அது வந்து அவன் வெளிப்படுத்தலாம். ஏன்னா எனக்கு ஒரு நாள்னா பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு அப்பத்திலிருந்தே பார்த்துட்டு இருக்கணும். 2 பேரும் அப்படியே தான் நிற்பாங்க. அதில் வந்து ரொம்ப அந்த வகையில் எனக்கு ஒரு சிறப்பு. இன்னும் நிறைய மாணவர்கள் வருவாங்க, எனக்கு போயிருக்காங்க. அவங்க யாரோட ஒப்பிட முடியாத ஒரு அளவுக்கு வந்து எனக்கு வந்து விக்ரம் வந்து என் வகுப்பறையெல்லாம் மாணவனாக வருது. மற்ற பாடங்கள்லாம் எப்படி படிக்கலாம், என்ன பண்ணலாம், எப்படி சிறப்புறான்னு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான மாணவர்கள் விக்ரம்னு. ரொம்ப நாளுக்கும் மறக்காமல் இருக்கிற அளவுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாணவன். வாழ்க்கையில் அது மாதிரி அவன் வந்து நான் இப்போ அவன் சொன்ன மாதிரியான நிறைய சிறப்புகள் தான் அவனுக்கு சேரணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த பிரபஞ்சத்தை கேட்குறேன். எனக்கு கண்டிப்பாக சேர்க்கும், அதெல்லாம் விடாது. நம்மளோட ஒழுக்கம், நம்மளோட குணநலன்கள் சரியா இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக வரும். சரி, நம்ம செயல்பாடுகள் தான் நமக்கு முன்னாடி இருக்குது. நம்ம முன்னாடி இருக்கிறவங்களை திட்டணும்னா அவங்க நம்மளை திட்டுவாங்க, நம்ம அவங்க அடிச்சு அவங்க நம்ம அடிப்பாங்க. இதான் நான் போகிறோம். அப்போ நாம் நடந்துக்கிற முறையை வச்சு தான் நமக்கு நடக்க போகிற செயல்பாடுகள் அப்படிங்கிறப்போ எங்கிட்ட நல்ல குணநலன்கள் இருக்கு அப்படின்னா இப்போ எனக்கு நான் யார்கிட்ட வெளிப்படுத்துவேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் வெளிப்படுத்துவேன். அவங்களுக்கு தான் எல்லாமே எனக்கு கிடைக்க போகுது. அப்போ எல்லாமே நல்லதாக நடக்கும். அதுதான் சொல்றது, சில விஷயங்களை ஒபே பண்ணுங்க, சரியா பண்ணுங்கிறாங்க, ரீசன் தான். அப்ப இந்த மாதிரி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இவனுக்கு என்னோட கெஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ பொறுத்து இவனை பார்க்கறேன் அப்படின்னா கண்டிப்பா அவனோட நிலை என்கிட்ட சொல்றப்போ நான் கண்டிப்பா பெருமைப்படுற அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சார் நான் இந்த மாதிரி இதை படிச்சேன் சார், படிச்சு முடிச்சு இந்த வேலை பார்க்குறேன் சார், இல்லாட்டி நான் இந்த மாதிரி அவன் செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்கள என்னைக்கோ எங்கேயோ ஒரு இடத்த பார்த்து அவன் என்கிட்ட சொல்றான் அப்படின்னா நான் கண்டிப்பா பெருமைப்படக்கூடிய அளவுல நல்லா இருக்குடா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படிங்கிற அளவுக்கு அவன் இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அவனோட செயல்பாடுகள் நான் வந்து 2 வருஷம் ரொம்ப பார்த்த முறையில நான் சொல்றேன். இந்த வகையில இன்னைக்கு வந்து குணாசிரியராக இருந்து நமக்கு வந்து விக்ரம் வந்து பாடம் எடுத்துருக்கான். நிறையவங்கலாம் வந்து கலகலப்பாக வச்சு ஒரு செஷன் முடிச்சிருக்கலாம். இன்னும் நிறைய இருக்கு. அது வந்து நம்ம மூர்த்தி வகுப்படுத்தப்போ சேர்த்து சொல்லுவோம். ஏன்னா 2 பேரும் இரட்டையர்கள் மாதிரி, 2 பேரும் வந்து இரட்டையர்கள் மாதிரி, ஒருத்தர் இரட்டையர் மாதிரி 2 பேரும் இனப்பிரியாத. அதனால மீதியை நம்ம பார்ப்போம். எப்போதும் போல இந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு கேட்போம். சொல்றாரு இந்த அனுபவம் எப்படி இந்த வகுப்படுத்துது இல்லை அண்ணா எடுத்த ஏற்கனவே ஒரு சின்ன பசங்க எடுத்த வகுப்பு இதெல்லாம் சொல்லலாம் பார்ப்போம். போட்டோ எடுத்தா எந்த போட்டோ எடுக்கணும் அப்படின்னு தான்
எத்தனை சார் இது? நீ பேசுறத பார்த்தா அப்படியே தெரியுது எதுல எல்லாரும் இவங்க இது சொல்லி அதை சொல்றேன். ஆனா இன்னொன்று இருக்குடா, ஸ்டேஜுக்கு வந்து முன்னாடி நின்று நம்ம பயங்கரத்தை காட்டுறதுக்கு சில யுக்திலாம் இருக்கு. அதெல்லாம் போக போக தெரியும். நம்ம கண்டென்ட்டே இருக்காது. நம்மளுக்கு சில செயல்பாடுகள் செஞ்சு ஆப்போசிட் இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ண ஏமாத்துவோம். அதில் ஒரு ட்ரிக் இந்த மாதிரி நீ சொல்லு அவன் சொல்லு இதை சொல்லு அதை சொல்லுங்கிறது, குரல் உயர்த்தி பேசுறது, அந்த மாதிரிலாம் சில ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. தெரிஞ்சுப்பானா தெரியாம போனான்னு தெரியல. அவன்கிட்ட இல்லைங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியல. நான் சொல்லுறேன் படிச்சு நம்ம ஏதோ கம்மியாக முடிச்சுன்ற மாதிரி தான் இருக்க வேண்டி அந்த சொதப்புற மாதிரி இருக்கு அப்படின்னா இது பண்ணிப்பாங்க, மாத்திப்பாங்க சிலர். அது போக போக தெரியும் எல்லாருக்குமே தான், இல்லை சிலருக்கு இல்லை எல்லாருக்குமே அந்த ட்ரிக் தெரியும். சரி நீ சின்ன பசங்க இருக்கிறது பயந்துங்க தான் இங்க இருக்கு. எல்லாம் நம்ம பசங்க அவங்க அதை போய் பயந்துக்கிட்டு எனக்கே ரொம்ப இதாக போச்சுன்னா அது எங்களுக்கு இந்த மாதிரி வச்சு ஏன்னா கொடுக்கூடாது இல்லை. சரி அவங்க போய் இதெல்லாம் பயப்படுற அளவுக்கு இது பண்ணுற மாதிரி யோசிக்கவே இல்லை. அது ரொம்ப இதாகிடுச்சு. சரி பரவாயில்ல, அது எல்லாம் அதான் அனுபவம் தானே. அப்போ இருக்கிறத விட இப்போ கம்மியாகிடுச்சு. சரி வேற சரி இது படிக்கிறாங்க உறுதிமொழி அதுக்கு எதெல்லாம் கவுண்ட் தானே படிப்பா நீங்க சரி சரி. அதான் எல்லாம் என்ன சொல்றது அனுபவத்துல எல்லாமே மாறிடும். இன்னொன்று இருக்கு, நம்ம வந்து அந்த ஸ்டேஜுக்கு ஏறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல போய் என்ன பேசிட்டோம்னா அது பெருமை. நான் ஏற மாட்டேன் கடைசியிலும் சொல்லிட்டு அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது புரிதா இல்லையா? இது ஒரு இது மாதிரி இருக்கும். நான் அந்த இடத்துல ஏறது கிடையாது, அந்த இடத்த நான் ரொம்ப சிறப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டுனா அது பெரிய வயசம் இல்லைன்னு வச்சுக்க. நம்ம வந்து வேற மாதிரி ஆயிடும். இதை பார்த்தா பயப்படும், அதை பார்த்தா பயப்படும், இதை பண்ணும் அதை பண்ணும் கடைசியிலும் சொல்லிட்டு அது வந்து வெளில வரத்துக்கு தான் நம்ம வாய்ப்புகளை தேடணும். எப்படி அது ஒரு அட்வான்டேஜ் மாதிரி எடுத்துக்காது. இந்த வயசுல எல்லாரும் இருக்கிறது தான் அதை வந்து வெளில வரத்துக்கு பாரு. என்னதான் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப புரியும் இவ்வளோ இருக்கும். சரி வேற அவ்வளோதானா நம்ம அனுபவம் சொல்லிட்டேன். சரி எல்லாரும் சொல்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் பற்றி சொல்லிருக்கேன். சப்ஜெக்ட்ல ஆனா பாடல பாஸ் ஏதோ பக்கத்து படிச்சுட்டு வராம நினைக்கிறாங்க. நம்ம சரி சொல்லு சரிடா. ரொம்ப பிடிச்ச ஆசிரியர் தாமரை சொல்லியா சொல்லியிருந்தான். கண்டிப்பா ஏற்கனவே திவாகர் சொல்லியிருந்தான். சரியா? திவாகருக்கு ரொம்ப பிடிச்சமான ஆசிரியர் வந்து தாமரை சொல்லியா. வெளிப்படையா சொன்னது ரெண்டு பேராக நிறைய மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. எம்ஐக்கு படிக்கிற மாணவர்கள் அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க பெரியவர்கள். சரியா? அதை பற்றி வந்து நான் இங்கே எம்ஐக்கு போய் பேசணும். ரொம்ப ரொம்ப திறமசாலியான ஒரு எங்கே அப்படின்னா இப்போ செய்யாத வந்து பேப்பர் திருத்தத்துக்காக போயிருக்கோம். நாங்கள் 10 நாள் 15 நாள் பேப்பர்லாம் திருத்தலாம் அதுக்கு பணம் கொடுப்பாங்க. எவ்வளோ பேப்பர் திருத்துக்குமோ அவ்வளோ பணமாக கொடுப்பாங்க. கடைசி நாள் தான் மொத்தமாக கொடுப்பாங்க. அது மதியமாக முடிஞ்சிடுச்சுன்னா அது யார் யார் எவ்வளோ பேப்பர் திருத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பைசா கொடுப்பாங்க. அன்றைக்கி லேட் ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு.
அங்கங்க வெளியே டீச்சர்ஸ் உட்காந்து பேசிக்கிறோம் அவங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு 2 பேருக்கு பேசிக்கிறாங்க. நான் வந்து இந்த பள்ளியை சேர்ந்த ஆசிரியர் அவருக்கு தெரியாது. அப்போ வந்து ஒரு தாமரசன் ஐயா வந்து ஒரு பக்கம் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ பேசிக்கிறாங்க. போறாருல அவங்க வந்து இப்போ இங்கே கேஎன்சி தான் படிச்சிருக்காங்க. நங்கீரன் தான் அவர் படிச்சிருக்காரு. எனக்கு தெரியாது பெருசா. அவங்க ஒரு வகுப்பு சேர்ந்தவங்க நினைக்கிறேன். அவரோட நண்பரும் அவரும் ஆசிரியர் போறாரு. அவர் சொல்றாரு, அவர் பேர் சொல்லி தாமரசன் ஐயா பேர் சொல்லி சொல்றாரு, எப்படி பேய் மாதிரி படிக்கிறதுனால அந்த மாதிரி படிக்கிறதுக்கு அந்த செமஸ்டர் வந்துட்டாங்க. ஒரு மரத்துக்கடியில் அந்த மரத்துக்கடிலாம் உட்காந்து படிப்பாங்க. யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டாங்க. அந்த எக்ஸாம் தேர்வுன்னு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா யாருக்கிட்டும் பேசுறதும் கிடையாது, யாரையும் கிட்ட சேர்க்கறது கிடையாது. அப்படி படிப்பாரு. அதை நீ பார்த்துருப்ப. ஏன்னா அவர் வழிபாட்டில் வந்து உட்கார அளவுக்கு நம்ம மாணவர்கள்னால நீ கண்டிப்பாக பார்த்துருப்போம். அவர் எப்படி வந்து கணக்கு பாடத்தை இவ்வளோ இலகுவா சொல்லி கொடுக்குறாரு, எப்படி பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு. அது வந்து அதுவும் கணக்கு பாடம்னால கடினமாக இருக்கிறதுனால நிறைய மாணவர்கள் வந்து கணக்கு பாடத்தை பிடிக்கலையோ ஆசிரியர் பிடிக்காம போயிடும். எனக்கு தெரிஞ்சு நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வகுப்பு மாணவர்கள் உட்பட 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உட்பட அதிகப்படியான மாணவர்கள் பிடிச்ச ஒரு ஆசிரியர் கண்டிப்பாக தாமரசன். நான் பேசுறதுமே பார்த்துருப்பேன். இந்த மாதிரி யாரும் பேசி பார்த்துருக்க மாட்டேன். இப்போ இவ்வளோ குறைவான மதிப்பெண் எடுத்தாலுமே கூட அவ்வளோ அன்பா வந்து பேசுறதுலாம் வாய்ப்பே கிடையாது. அது என்ன சகிப்புத்தன்மையும் கிடையாது. புரிதல் என்ன நடக்கும், எப்படி மாணவர்களை அணுகணும் அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து ரொம்ப குறைவான ஆசிரியர்கள் தான் என்னையும் உட்பட. அந்த மாதிரி ஆசிரியர்கள் இந்த பள்ளிக்கு சரி, நீ படிக்கிறப்போ உனக்கு பாடம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறப்போ அந்த நீ எல்லாம் அது ரொம்ப மிகப்பெரிய நன்றிகடன் பட்ட ஒரு மாணவராக இருக்கும். அந்த மாதிரி ஆசிரியர் உனக்கு கணக்கு பாடம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா நான் ஒரு பக்கமா இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் படிச்சிருப்பாருன்னு நினைச்சேன். பள்ளி பக்கம் அவர் இங்கே படிக்கல, அவர் படிச்சது வந்து வந்தவாசில சன்னதி மேல்நிலை பள்ளியில் படிச்சிருக்காரு. ஏன்னா பக்கம் இருந்தாலும் அதை தாண்டி வருவாங்க. நான் படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மலையூர் படிப்பாங்க. நான் தாண்டி தான் வருவாங்க. கண்டவரட்டி வந்து கண்டிப்பாக அவர் இங்கெல்லாம் படிச்சிருப்பாங்க ரொம்ப நினச்சிட்டேன். ஆனால் அவர் இங்கே படிக்க போகும். ஒருவேளை இங்கெல்லாம் படிச்சிருந்தாருன்னா இன்னும் மிகப்பெரிய சிறப்பு. நம்ம பள்ளியில் படித்து இவ்வளோ குணங்களோட நல்ல குணங்களோட நமக்கு ஆசிரியர் படிச்சிருக்காருன்ட்டு. இப்போ நமக்கு சரி, நமக்கு அடுத்து வரப்போகிற மாணவர்களுக்கு நிறைய கணக்கு பாடம் இருக்குது. கணக்காசிரியர் கூட சொல்லியிருக்காரு. இந்த வேசுரை சுத்தப்பட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து பார்த்தோம்னா கணக்கு பாடத்தில் நல்ல மதிப்பெண் எடுத்துருக்கான், இந்த கணக்கு பாடம் தேர்ச்சி பெற்று போயிருக்கான் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் அவராக தான் இருப்பாரு. இந்த கணக்கு பாடம் எடுத்தால் நம்ம தேர்ச்சி அடைஞ்சிடுவோம் அப்படின்னு ஒரு மாணவன் வந்து சேர்றான்னா அது யாருக்கு போய் சேர்றோன்னா அவர் தாமரசன் ஐயா நம்பி தான் சேர்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாணவன் வரும்போதே இந்த பயில போய் சேர்ந்தா நம்ம கணக்கு பாடத்துக்கு தேர்ச்சி அடைஞ்சிடலாம் அப்படின்னு யாரை நம்பி வந்து அவன் வந்து சேரலாம் அப்படின்றது ஒரு சொல்லியிருப்பாரு. தாமரசன் ஐயா சொல்லியிருப்பாரு. நம்மளுக்குலாம் நிறைய கிடைக்கிறதா. ஏன்னா வந்து சேர்ந்ததான் எடுக்கிறவங்க யாரா அப்படின்னு வரது வேற. இந்த பள்ளியில இந்த ஆசிரியர் வகுப்படுகிறாரு, அந்த ஆசிரியர் வகுப்படுத்தா இவங்க நல்லா வருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வந்து சேர்றாங்கன்னா அப்படின்னா அவரை பத்திர விஷயங்கள் எப்படி போயிருக்காரு. நீ அப்படிதான் நீ வந்து வெளில போற அப்படின்னா உங்க கடமை அதுதான். அவனுக்கு தெரிஞ்ச பையன் இருக்கான் அப்படின்னா அவரு சந்தேகத்தில் இருக்கானா கண்டிப்பா அவனுக்கு இந்த மாதிரி ஆசிரியர்கள் இருக்குன்னு சொல்லணும். இங்க இந்த ஆசிரியர் இந்த வகுப்படுத்தாரா, இந்த வகுப்பு நீங்க அவர் சொல்றதை கேட்டாருன்னா இங்க வந்து இந்த மாதிரி மாறமாட்டாங்க தான் நீ போய் வெளில போய் சொல்லணும். இப்போ 12ஆம் வகுப்பு அந்த மாதிரி மிக சிறந்த ஒரு ஆசிரியர் தாமரசன் ஐயா. கண்டிப்பா கைத்தட்டல் மூலியமா அவருக்கு வாழ்த்து. சரி.